ராகவ விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் கொந்தமூர் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடு செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்துவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று பின்னர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு கோவில் கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர் பவனி வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் வரும் தவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் கொந்தமூர் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கொந்தமூர் கிராமத்தில் நேற்றிரவு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் டிஜே இசைப்பது தொடர்பாக கொந்தமூர் கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் கீழ் சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. நேற்று இரவு 2 தரப்பினருக்கும் சமாதானம் செய்யப்பட்டது. இந்நிலையில் கீழ் சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் கொந்தமூர் கிராமத்திற்குள் நுழைந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளை வாகனங்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தி பொதுமக்களை மிரட்டிச் சென்றுள்ளனர். இதனால் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கொந்தமூர் கிராம மக்கள் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கிளியனூர் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடு செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 112ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த வியாழக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடிலாடும் செடிகள் நீர் மாரியம்மனின் தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரோட்டத்தினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன், காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருத்தேரானது அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மாட வீதிகளில் இன்று பக்தர்களால் தேர் இழுக்கப்பட்டு திருத்தேர் வலம் வந்து ஆலயம் வந்தடைந்தது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி மற்றும் ஆலய விழா குழுவினர்கள் கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். சேதராப்பட்டில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மே தின விழா கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் மோத்திலால் தொழிற்சங்கத்தின் கொடியினை ஏற்றினார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ், எல்என்டி ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், ஏஐடியூசி பத்மநாபன், பாஸ்கர் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகளை காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர்
தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர். ஈட்டன் தொழிற்சாலையில் பணிக்கு புதிதாக ஆட்கள் தேர்வு நடைபெற்று வரும் சூழலில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் சேதராப்பட்டு உள்ளூர் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் ஈட்டன் நிர்வாகம் முன்னுரிமை வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்து முழக்கமிட்டனர். மே தின கொடியேற்று நிகழ்வினை ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். குமாரவேல், சரசு விஜயன், கார்த்திகேயன், மணிமேகலை, கணேஷ்குமார், நடராஜன், வள்ளி, சஞ்சீவி, சரவணன், சீதா, செந்தில் முருகன், தியாகராஜன், சந்திரன், சரவணன், ஐயனார், அர்ஜுனன் அனைவரும் பங்கேற்று மேதின நிகழ்விற்கு வலிமை சேர்த்தனர். இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகளை காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் 140வது மே தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 140வது மே தின விழா புதுச்சேரி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இன்று காலை 9:15 மணிக்கு நடைபெற்றது. MLF தொழிற்சங்க கொடியினை மாநில செயலாளர் பாண்டுரங்கம் ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி தொழிற்சங்க தலைவர்களுக்கு சால்வைகள் அணிவித்து சிறப்பு செய்தார். இந்நிகழ்ச்சிக்கு பணிமனை MLF நிர்வாகி மற்றும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்லதுரை முன்னிலை வகித்தார். இதில் மாநில கழக துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர், முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கபிரியல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, தொகுதி கழக நிர்வாகிகள் கதிரவன், சந்திரன், செந்தில், விஜய், சுரேஷ், ரமேஷ் மற்றும் வானூர் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தார்கள். பணிமனை MLF நிர்வாகி சிவமூர்த்தி நன்றி கூறினார். சுண்ணாம்பாறு ஆட்டோ ஸ்டாண்டில் பெயர் பலகை திறப்பு, பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சுண்ணாம்பாறு படகு குழாம் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், சங்கத்தின் கிளை சட்ட ஆலோசகர் வினோத், மாநில தொழிற்சங்க பேரவை தலைவர் அண்ணா அடைக்கலம், தொகுதி செயலாளர் ராஜாராமன், விளையாட்டு அமைப்பாளர் ரவிச்சந்திரன், துணை அமைப்பாளர் மிஷோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆட்டோ சங்கத்தின் கௌரவ தலைவர் சுரேஷ், தலைவர் சுப்பிரமணி மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் முடிவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை முத்து ரட்சக மாரியம்மன் கோவிலில் மகா சண்டி ஹோமம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோயில். இந்த திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம் தொடர்ந்து மகா சண்டி வேள்வி தொடங்கி வடுக பூஜை, கன்னியா பூஜை, சுவாசினி பூஜை நடைபெற்று கலசாபிஷேகம் நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முத்து ரட்சக மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் செடல் பிரம்மோற்சவம் மிக சிறப்பான முறையில் நடைபெறும். இதில் 11ஆம் நாள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். இவ்வாண்டு நேற்று வியாழக்கிழமை மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கனடா ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தின் சிறப்பு அர்ச்சகர் சிவஸ்ரீ ராஜா சிவாச்சாரியார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும்
உபயதாரர் ராஜேஸ்வரி ரத்ன சபாபதி மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் ஆலய பிரதான அர்ச்சகர் சிவஸ்ரீ சிவாச்சாரியார் மந்திரங்கள் ஓத மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேதராப்பட்டில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. மே தினத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வாயிலில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தை ஒட்டி உழைப்பாளர்களின் வாழ்வை போற்றுகின்ற வகையில் கொடியேற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார். தலைவர் கஜபதி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் பொறுப்பாளர் பூங்கோதை, சங்க பொறுப்பாளர் மாணிக்கம், சிவபாலன், ஆனந்த செழியன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். தொடர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் சிவா பிறந்தநாளை ஒட்டி பூத்துறை மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் 59வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊசுடு தொகுதி திமுக சார்பில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்ராபதி ஏற்பாட்டில் பூத்துறை மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொருளாளர் அருள், தொகுதி துணை செயலாளர் துரை கதிரவன், கோபாலன் கடை அவைத் தலைவர் ஆனந்த கணபதி, சீனிவாசன், காட்டேரிக்குப்பம் சுந்தரமூர்த்தி, ஊசுடு தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜய், முருகன் என்கிற ஈரிசன், பழனி, நாகமுத்து, மோகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் உடன் இருந்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,965 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,11,720 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,650 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் கொந்தமூர் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடு செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.